பேட்டர்ஸ் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு லீக்ல பாரபட்சம் பார்க்காம எல்லா பேட்டர்ஸையும் வச்சு செய்கிற ஒரு பவுலர் சுனில் நரேன். 2012 இப்போ வரைக்கும் கதை அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. ஐபிஎல் வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீசன்ல 15 விக்கெட்ஸுக்கு மேல சுனில் நரேன் எடுத்துட்டார் அப்படின்னா கொல்கத்தா நிச்சயமா பிளே ஆஃப்ஸுக்குள்ள இருக்கும் அண்ட் 90% ஃபைனலுக்குள்ளேயும் போயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு சீசன் மிஸ் ஆயிருச்சு, அது 2013 மட்டும்தான். அந்த அளவுக்கு கொல்கத்தாவுக்கும் சுனில் நரேனுக்கும் தொட்டு தொடரும் ஒரு உறுதியான பந்தம் இருக்கு. மிகச்சிறந்த பவுலர்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் அந்த பர்பிள் கேப் பட்டியலில் இன்னும் இவரோட பேரை பார்க்கவே முடியல. 2012 2014 ரொம்ப நெருக்கத்தில் வந்தார். ஒரு விக்கெட் 2 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த பர்பிள் கேப் மிஸ் ஆயிருச்சுங்க. இவர் எடுக்கக்கூடிய விக்கெட்டுகள் எண்ணிக்கை குறையும் போது பேட்டிங்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சார். அந்த சமயத்தில் அதுக்கான பலனா கௌதம் கம்பீர் இவரை ஓப்பனிங்ல இறக்கி விட ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்ணை மூடி சுத்தினாரு. ஆனால் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் மூலமா பொறுமையை வளர்த்துக்கிட்டு பாலோட மெரிட்டுக்கு ஆட ஆரம்பிச்சார். 2024 அதன் காரணமாகவே டிராஃபியும் சேர்ந்துச்சு. மிக முக்கியமா இவரோட பேட்ல இருந்து 488 ரன்கள் குவிச்சது. 3 டிராஃபி இருக்கு, 3 MVP டைட்டில்ஸ் இருக்கு, 720 ஓவர்ஸ் இது வரைக்கும் வீசி இருக்காரு. ஐபிஎல் வரலாறுல ஒரிஜினல் கில்லியா ஜம்முன்னு சுனில் நரேன் உட்கார்ந்திருக்காருங்க.